எண்ணூர் அருகே கடலில் கழிவு எண்ணெய் கலந்துள்ள நிலையில் அதை அகற்றும் பணியில் மும்பையைச் சேர்ந்த நிறுவனமும் களமிறக்கப்பட்டுள்ளது. விவரங்களை அங்குள்ள செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மும்பையை சேர்ந்த குழு இப்ப களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் எவ்வளவு கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க? எத்தனை பேர் கொண்ட குழுவினர் அந்த குழுவில் இருக்காங்க? ராதா, எண்ணூர் கடல் மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் கலந்திருக்கக்கூடிய அதை அகற்றக்கூடிய பணிகள் இன்று 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் பொறுத்தவரை மழை காரணமாக கடலில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதில் தொய்வு ஏற்பட்டது. இன்று அதாவது மும்பையிலிருந்து நிபுணர்கள் குழு சென்னை வந்திருக்கிறார்கள். மும்பை சீகேர் நிறுவனத்தை சேர்ந்த 16 பேர் கொண்ட குழுவினர் சென்னை வந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் 2003ஆம் ஆண்டிலிருந்து எண்ணெய் கழிவுகள், அதாவது கடலில் எண்ணெய் கழிவுகள் கலந்திருப்பதை அகற்றுவதும் கப்பல் விபத்து ஏற்படுவதை மீட்கக்கூடிய போன்ற நிபுணர்களை கொண்ட குழுவாக இவர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது 16 பேர் சென்னை வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் மீனவர்கள் கடலில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 16 பேரும் இன்றிலிருந்து அவர்களுக்கான பணியை தொடங்குகிறார்கள். எனவே கூடுதலாக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கடலில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயந்திரம் ஒரிசாவிலிருந்து ஐஓசி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நவீன திறன் கொண்ட ஸ்கிம்மர் கருவி, கிட்டத்தட்ட 22 HP திறன் கொண்ட இந்த ஸ்கிம்மர் கருவி மூலமாக தற்போது எண்ணூர் கடலில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்கான பணியில் ஈடுபடுத்த இருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கு 16,000 லிட்டர் எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய நவீன திறன் கொண்ட இந்த ஸ்கிம்மர் கருவிதான் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன இயந்திரம். பிற இடங்களெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்று இதை எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 75 படகுகள் மூலமாக நேற்று வரை எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று கூடுதலாக 103 படகுகள் மூலமாக மீனவர்கள், சிபிசிஎல் நிறுவனம், அதே போன்று மீன்வளத்துறை உள்ளிட்டவர்களுடன், அதே போன்று மும்பையில் வந்திருக்கக்கூடிய நிபுணர் குழுவுடன் மீட்பு பணிகளை வேகப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ராதா. ராஜ்குமார், இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் இன்னும் எவ்வளவு காலமாகும்? என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? மேலும் இது எப்போ நிறைவடையும் இந்த பணி? அதாவது நேற்றைய தினம் பொறுத்தவரை 7,260 லிட்டர் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டதாக சிபிசிஎல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் முழுமையாக எண்ணெய் கழிவுகளை, அதாவது கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கடலில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை முழுவதுமாக அகற்றுவதற்கான பணிகளை வேகப்படுத்தி இருப்பதாக சிபிசிஎல் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அகற்றப்படக்கூடிய எண்ணெய் கழிவுகள் இங்கிருந்து கும்மிடிப்பூண்டி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பாதுகாப்பாக அழிக்கப்படுவதற்கான வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மும்பையிலிருந்து 16 பேர் கொண்ட நிபுணர் குழுவும் வந்திருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக 75 படகுகள் மூலமாக மட்டுமே மீனவர்களை வைத்து அதற்கான எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று மொத்தமாக 103 படகுகள் மூலமாக எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இன்னும் 2 நாட்களில், அதாவது 17ஆம் தேதிக்குள் 90% முழுமையாக முடிக்கவும், 18ஆம் தேதி முழுமையாக எண்ணெய் கழிவுகள் படர்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமே எண்ணெய் கழிவுகள் முழுவதுமாக அகற்றுவதற்கான பணியை தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசினுடைய உதவியுடன் மீன்வளத்துறை, அதே போன்று சிபிசிஎல் நிறுவனம், மீனவர்கள், இப்போ மும்பையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிபுணர் குழு உள்ளிட்டவர்களை வைத்து இந்த பணிகளை வேகப்படுத்த இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. எண்ணெய் கழிவுகளை அகற்ற இன்னும் 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.